இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திருச்சியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். அதை வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகள் அதை நான் வரவேற்கிறேன். திமுகவை வீழ்த்துறவர்கள் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அது சாதகமா இருக்காது. பிரிஞ்சு எங்க இருக்கோம்? எல்லாருமே நான் இங்க பாருங்க, ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போற மரபு எனக்கு இல்லை. இப்போ எங்க அண்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க தலைவரை எதுக்க உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய அத்தனை படையும் எதிர்க்க எங்க அண்ணன் எந்த நாட்டிலையும் ஆள் சேர்க்கல. சொந்த நாட்டு மக்களை, சொந்த இன மக்களை வச்சுதான் போராடினார். அப்படிதான் நான் என் எதிரியை நான் தனியா தான் சந்திப்பேனே ஒழிய, நான் இங்க பாருங்க, ஒரு நாய் 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா சரியா இருக்கும். புலி 10 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா நல்லா இருக்கு. அது இங்க பாருங்க, கூட்டத்துல நிக்க வீரமோ துணிவோ தேவையில்லை, தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனிச்சு நிக்கிறோம், மோதுறோம். அதுல போயிட்டு அவர் செய்யறாரு, அதே நீங்க இத்தனை பேர் 100 தடவை கேட்கறீங்க, கூட்டணி இல்லாம எப்படின்னு. ஒருத்தர் கூட கொள்கை இல்லாம எப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்க. கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும்? கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னு என்ன மரபா இல்ல சட்டமா? எதிர்க்கு எதிரி எனக்கு நண்பர்னு சொல்லுவாங்க சார். பிஜேபிக்கு எதிரி டிஎம்கே தான், உங்களுக்கு எதிரி டிஎம்கே தான். அந்த வகையில பார்த்தா வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இல்ல, எதிரிக்கு எதிரி இல்ல. நாங்கள் எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம். யாரை எதிர்க்க போறதுன்னு தெரியாம அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில நின்று எவனை வெட்டலாம்னு தேடல, யாரை நம்ம வீழ்த்தணும்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்துருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றம் இல்லை. அதனால ஒரு குழப்பமும் இல்லை. நீங்க இன்னொரு 4-5 மாசத்துல தெரிஞ்சிடும் யார் யார் எங்க போறாங்க அப்படின்னு, நாங்க எங்க நிக்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அதுல கூட எங்களுக்கு எந்த குழப்பம் இல்லை. உங்களுக்கு குழப்பம் இருந்தா தெளிவா இருங்க. இங்க பாருங்க, வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம். நாங்க விரைவில் எங்க சின்ன வந்தோடனே அறிவிச்சு வேலை செய்வோம். அப்ப தெரிஞ்சிடும்ல. மீண்டும் புதிய சின்னமா சார்? ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய சின்னமா போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இல்லாம வாங்குவோம். திருச்சியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சற்று முன் செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.